ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்து கஞ்சி. உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து ரெண்டுத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதோட பச்சரிசி சேர்த்துக்கணும். பச்சரிசி சேர்த்து வறுத்து இது மூணுத்தையும் ஏலக்காய் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை நீங்கள் மிக்ஸி இல்லை அம்மி ரெண்டுத்தில் எதில் வேணால் அரைச்சிக்கலாம். ஏலக்காய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியை சேர்க்கணும். சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விடணும். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதில் நம்ம வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இப்போ நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். நாட்டு சக்கரை நம்ம தேவையான அளவு எடுத்து சேர்த்துக்கிட்டு உப்பு, பால் மூணுத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். உளுந்து நல்லா வேகணும், அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் உளுந்தில் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால மூட்டு வலி, ரத்த சுவைக்கெலாம் ரொம்ப நல்லது. கடைசியாக நம்ம தேங்காய் பூ போட்டு துருவி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து கஞ்சி குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுக்கலாம். அவங்களுக்கு போனுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இதை கொடுத்து பழக்கப்படுத்துங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ட்ரை